வருவதற்குரிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அளித்து வருகின்ற பேராதரவுக்கு ஒத்துழைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆவின் விவசாய பெருங்குடி மக்களின் நலனை மையமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் கடந்த முறை இங்கு ஆய்வுக் கூட்டம் நடத்த வந்திருந்த போது இருந்ததை விட சுமார் 15,000 லிட்டருக்கு மேல் பால் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. அந்த இலக்கை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். சென்ற ஆண்டு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு கால்நடை பராமரிப்பு கடன், வட்டியில்லா கடனும், கால்நடைகள் வாங்குவதற்கான புதிய கடன் வகையும் பல்வேறு திட்டங்களின் மூலமாக மானியமும் வழங்கியிருக்கின்றோம். இந்த ஆண்டு அதை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தேனி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் 500 இளைஞர்கள் மற்றும் விளிம்புநிலை மக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு வங்கி கடன், மானியம் போன்றவற்றை வழங்கி உரிய ஆலோசனைகளை வழங்கி அவர்களை தொழில் முனைவோராக அந்த மினி டயரி, அந்த சிறிய அளவிலான மாட்டு பண்ணைகள் வைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கான அறிவுரைகள் இன்றைக்கு அரசு அலுவலர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். மொத்தத்தில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்ல அளவில் முன்னேறி கொண்டிருக்கு தேனி மாவட்டத்தில். ஆனால் இங்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்புகளை இன்னும் நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாளையத்தில் நான் 1-2 பண்ணைகளை கூட பார்க்க இருக்கிறேன். அதை வைத்து நம்ம எப்படி வருகின்ற காலகட்டங்களில் இதை நம்ம சரி பண்ணலான்னு பார்க்கணும். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அவர் ஆவினில் உறுப்பினராக, ஏன்னா ஆவினில் உறுப்பினராவதன் மூலமாக பாலுக்கு நிரந்தரமான விலை கிடைக்கிறது. இந்த நிரந்தரம் என்கின்றது மற்ற எங்கேயுமே கிடையாது, நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது. எந்த சீசன்லேயும் ஒரு நிரந்தரமான விலை. அதில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய 3 ரூபாய் ஊக்கத்தொகை பெரிய உதவியாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லை, இப்போ நாங்கள் அந்த இடத்திலேயே பாலுடைய தரத்தை ஆராய்வு செய்து ஸ்பாட் டெக்னாலஜி சொல்லுவோம். உடனடியாக அந்த விலைக்கான சீட்டை வழங்குகின்ற திட்டம் தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதன் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு 4 ரூபாய் 5 ரூபாய் விலை உயர்வு கிடைக்கிறது. பாலுடைய தரமும் உயர்ந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் ஒரு முன்னேற்றமாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்போ அவங்க ஆவினில் பால் தரதுனால பல்வேறு கடன் உதவி திட்டங்கள் அவங்க பயன்பெற முடியும். இந்த ஆண்டு 85% மானியத்தோடு கூடிய காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். நான் விவசாய பெருங்குடி மக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், அத்தனை விவசாய பெருங்குடி மக்களும் தங்கள் கால்நடைகளை இந்த திட்டத்தில் அவர்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரதம பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களை அவர்கள் அணுகினால் அவர்களுக்கு அதற்கான வசதிகள் செய்து தரப்படும். அது மட்டுமில்லை, அந்த வட்டி இல்லாத கால்நடை பராமரிப்பு கடன், அதுபோன்ற புதிய கால்நடைகள் வாங்குவதற்கான கடன் போன்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டேன். உங்களோட அத்தியாவசிய தேவையில் இது ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. அவங்களுக்கு உற்பத்தி கம்மியாக இருக்குது. இந்த ஏற்றுமதியினால் நம்மளுக்கு எந்த அளவில் லாபம் கிடைக்குது? நம்ம பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலேருந்து பல மாநிலங்களுக்கு பால் பல்வேறு வழிகளில் அவங்க வாங்கிட்டாங்க. குறிப்பாக கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா. இப்போ நாங்கள் அதை ஆவின் மூலமாக அது ஒழுங்குபடுத்த முடியுமா என்ற ஒரு தீவிரமான முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அதில் என்னென்ன பாலை பொறுத்தவரையில் நம்முடைய மாநிலத்தில் 2.25 கோடி லிட்டர் அளவுக்கு பால் உற்பத்தி செய்யப்படுது. இதில் ஒரு 40% உள்ளூர் தேவைகளுக்காக போயிடும். அவங்களோட டொமஸ்டிக் யூஸ், அதாவது பால் வளர்க்கக்கூடியவங்களே பால் அவங்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்பாங்க, உறவினர்களுக்கு கொடுப்பாங்க, அதில் போயிடும். மீதி எஞ்சி இருக்கக்கூடிய 60% அதில் ஒரு பெரும்பங்கு ஆவின் கொள்முதல் பண்ணுறாங்க. ஆவினுடைய கொள்முதல் இப்போது ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா 35 லட்சத்திற்கு மேல் 36 லட்சத்தை தொட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, லோக்கல் சேல்ஸுக்கு இதே மாதிரி ஒரு அளவு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது கூட்டுறவு சங்கங்கள் வாங்கி, இது ஆவினுக்கு வாங்குன்னு சொல்லுங்கள்.
கூட்டுறவு சங்கங்கள் வாங்கி உள்ளூர் தேவைகளுக்கு விற்பனை செய்கிறது. அது போக மீதி இருக்கக்கூடிய தனியார் பால் நிறுவனங்கள் வாங்கிக்கிறது. இதோட பாதிப்பு என்னன்னா, இப்போ தனியார் பால் நிறுவனங்கள் வாங்குகின்ற போது விவசாய பெருங்குடி மக்களுக்கு அரசின் திட்டமான ₹3 ஊக்கத்தொகை கிடைக்காமல் ஆகிவிடும். தவிர அரசின் பல்வேறு திட்டங்களில் அவங்களை சேர்க்க முடியாமல் ஆகிவிடும். ஏன்னா மொத்த பாலையும் நாம் வாங்குவதற்கு நம்ம ஆவின் தயாராக தான் இருக்கோம். அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு பால் வழங்குவதற்கும் ஆவின் தயாராக இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஆவினுக்கு தேவையான பால் போக எஞ்சி இருக்கக்கூடிய பாலை நம்ம கொடுப்பதில் தவறில்லை. வெகு விரைவில் இவற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு முறையான திட்டத்தை வகுக்க இருக்கின்றோம். அதற்காக நான் களத்தில் போய் கம்ப்ளீட்டாக நானே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறேன். சீக்கிரத்தில் அது ஒரு நல்ல முடிவை நம்ம எட்டோம். இந்த ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம எட்டோம். தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கும் பாரம்பரியமிக்க அந்த மலை மாடுகள் அது அழியும் விளிம்பில் இருக்குது. அதுக்கு மேய்ச்சல் நிலங்கள் தேர்வு செய்வதில் வனத்துறையில் நிறைய சிக்கல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ அதை போக்குறதுக்கு நம்ம அரசு சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? ஏன்னா மலை மாடுகளோ மற்ற எல்லாத்துலேயும் நம்ம ஊக்குவிக்கும் போது இந்த மலை மாடுகளையும் காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குன்றது. இது இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டுக்கு இது ஒரு ரீசன் மாதிரி அவங்க சொல்லக்கூடிய பார்க்க முடியும். ஏன்னா பல காட்டு விலங்குகள் அங்கே பிரச்சனைகள் இருக்குது, அது இங்கே வந்து இதை அந்த ஃபாரஸ்ட் விதிகளுக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கோம். நாங்கள் ஏற்கனவே இந்த மலையோர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களை சார்ந்ததில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறையினரோடு ஆலோசனை ஊட்டியில் இந்த பிரச்சனை நாம் பண்ணுறேன். அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் இந்த மாடுகளுடைய எண்ணிக்கை கூட சொல்லி இந்த சிறுத்தை புலி போன்றவற்றுடைய நடமாட்டம் கொஞ்சம் கூட அந்த குற்றச்சாட்டு. ஏன்னா இது ஒரு காம்ப்ளிகேட், ஒரு டெலிகேட் இஷ்யூ. இது ஈஸியாக நம்ம கையாள முடியாது. கண்டிப்பாக வனத்துறையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம இதை பண்ண முடியும். ஆனால் வனத்துறையிட்டையும் நம்ம ரொம்ப டைட் பண்ணாமல் விவசாயிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம சொல்லுவோம். நிறைய நிர்வாக ரீதியான ஒரு நல்ல முன்னெடுப்புகளை செய்யணும். நாங்கள் இப்போ முதலாக ஒரு கேடரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பழைய ஆட்சியில் தாறுமாறாக அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு அவங்க சக்திக்கு மிஞ்சி சம்பளம் கொடுக்கறதில்லை. இதில் பல இடங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஈட்டிட்டு இருந்த யூனியன்லாம் இருக்குது. சில இடங்களில் நமக்கு ஆள் தேவை இருக்கும். அதை ஒரு ரீஷபிள் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வைத்திருக்கூடிய இலக்கு அடைகின்ற அளவிற்கு பால் கொள்முதலை அவர்கள் செய்து தந்தால் அந்த இடமாற்றங்களுக்கு தேவை இருக்காது. இப்போ இங்கே கூட சில பணியாளர்கள் எங்களை இடமாற்றம் செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க. எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் ஒரு இலக்கு வச்சுருக்கோம். ஒரு 1.5 லட்சம் லிட்டர் பாலாவது இந்த மாவட்டத்திலிருந்து வர வேண்டும் என்று. இப்போ கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இது இன்னும் அதிகப்படியாக ஆகுனா இன்னும் ஸ்டாஃப் போட நிலைமை கொண்டலாம். அதுக்கு தான் போகணும். பணியாளர்கள்ட்ட நாம் வேண்டுகோள் வச்சுருக்கோம். பணியாளர்களை எங்களுக்கு ஒத்துழைக்கணும்.